ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள், சரியா? ஒவ்வொரு மந்தா ஒவ்வொரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கா நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்தோட அப்டேட் பார்க்கலாம், சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மற்றும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடில் எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கண்டென்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நடப்பு நிகழ்வுகள் நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஜனவரி நடப்புகள் 2024ஆம் ஆண்டுக்கான பார்க்கலாம். ஓகே, டிஆர்டிஓ தினம் அப்படின்னு சொல்லும்போது டிஆர்டிஓனா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச், டிஃபென்ஸோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இது டிஆர்டிஓ அப்படின்னு போயிருப்பாங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு அப்படின்னு கூட தான் டிஆர்டிஓ. இது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஆர்மியோட ஒரு இதுக்குள்ள கொண்டுட்டு போயிருப்பாங்க, சரியா? டிஃபென்ஸ்குள்ள, டிஃபென்ஸ்னாவே ஆர்மி அவங்களுக்கு வரும்போது ஜனவரி என்ன தினம் நினைப்பாங்க, டிஆர்டிஓ தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி 12 யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது விவேகானந்தருடைய பிறந்தநாள் தான் தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஜான் 12 இஸ் ரைட், ஜனவரி 12 என்பது சரியான விடை. அடுத்து இந்திய ராணுவ தினம் ஜனவரி 15. ஜனவரி 15 பார்த்தோன்னா இந்தியாவுடைய ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது தைப்பொங்கலாக அனுசரிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 4, இந்திய ஸ்டார்ட் அப் தினம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இதெல்லாம் கொண்ட மாதிரி ஸ்டார்ட் அப் தினம் சொல்லும்போது ஜனவரி 16ஆம் தேதி. தேசிய வல்லமை தினம் அப்படின்னா ஜனவரி 23, தேசிய வல்லமை தினம். அடுத்து தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இது ஆல்ரெடி நிறைய வாட்டி நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஜான் 25, ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம் சொல்லும்போது ஜனவரி 24, ஜனவரி 24ஆம் தேதி. அடுத்து மகாத்மா காந்தி நினைவு தினம் அப்படின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தி நினைவு தினம் பார்த்தோம். ஸோ ஜனவரி 30, ஜனவரி 30 1948 தான் பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து சாலை பாதுகாப்பு மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி மாதம் தான் கொண்டாடுறாங்க. இது ஆக்சுவலா பார்த்தோன்னா ஜனவரி முதல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஜனவரி 1 to 7 அப்படின்ற மாதிரி இது வந்து பார்த்தோன்னா டேட்டா மாறிட்டே இருக்குது. ஜனவரி 15 to பிப்ரவரி 14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சாலை பாதுகாப்பு மாதம் சொல்லும் போது ஜனவரி மாதம் தான் ஆன்சர், ஜனவரின்றதான் ஆன்சர், ரைட். அடுத்து வெளிநாடு வாழ் தமிழர் தன் சொந்த கிராமத்தை மேம்படுத்த உருவான திட்டம் தான் இது எனது கிராமம், எனது கிராமம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இப்ப வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லும்போது என்ஆர்ஐ தினம் சொல்லியிருப்பாங்கல்ல, பிரவேசி பாரதிய தினம் ஜனவரி 9ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. அதே மாதிரி இப்ப பார்த்தோன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் தன் சொந்த கிராமத்தை மேம்படுத்த உருவான திட்டம் தான் எனது கிராமம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜயவாடா ஆந்திரா ஸ்டார்ட் பண்றாங்க. 125 அடி, 125 அடி, சரியா? உலகிலே இதுதான் பார்த்தோன்னா உயரமான அம்பேத்கர் சிலையா கருதப்படுது. ஜெகன்மோகன் ரெட்டி பார்த்தோன்னா இந்த சிஎம் வந்து பார்த்தோன்னா இது வந்து திறந்து வச்சாரு. அடுத்து தமிழ்நாடு அரசால் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்க தொடங்கப்பட்ட திட்டம் பார்த்தோன்னா விழுதுகள் திட்டம், சரியா? விழுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஆலமரத்துல விழுது என்ன பண்ணுது பற்றி அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா பிடிக்கிற மாதிரி வருங்கால விழுதுகள் தூண்கள்னா மாணவர்கள் தான். அதனால முன்னாள் மாணவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து பார்த்தோன்னா அலுமினி அப்படின்னு போயிருப்பாங்க. அந்த அலுமினியை பார்த்தோன்னா ஒருங்கிணைக்க தொடங்கப்பட்ட திட்டம் விழுதுகள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கர்ப்பிணி மற்றும் பச்சிளம் குழந்தை மருந்து கண்காணிப்புக்கான மென்பொருள் பிக்மி 3.0 மென்பொருள் சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா பிக்மி 3.0 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஆட் பண்ற ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க, இந்த ஆப் வந்து கொண்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பிக்மி 3.0 அப்படின்னு. அடுத்து குடியரசு தலைவர் அணிவகுப்பில் குடியரசு தின அணிவகுப்பில் சோழர் கால குடவோலை முறை, சோழர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தும் உத்திரமேரு கல்வெட்டு தொடர்புடைய அலங்கார ஊர்தி எந்த மாநிலத்துக்கான பார்த்தோன்னா கொண்டாடப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டோட சிறப்பு வந்து பார்த்தோன்னா பறைசாற்றியது. தமிழ்நாட்டோட சிறப்பு வந்து பறைசாற்றியது. அங்க நினைப்பாங்க தமிழ்ல வந்து பார்த்தோன்னா பாடல் ஒலித்து கொண்டு அந்த வந்து எடுத்துட்டு போனாங்க, சரிங்களா? அடுத்து 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தந்தை பெரியார் 2023ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. 2023ஆம் ஆண்டின் டாக்டர் அம்பேத்கர் விருது, டாக்டர் அம்பேத்கர் விருது பார்த்தோன்னா பே சண்முகம்,
பே சண்முகம் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 2023 ஐயன் திருவள்ளுவர் விருது. ஐயன் திருவள்ளுவர் பார்த்தனா பால முருகனடிமை சுவாமிகள், பால முருகனடி சுவாமிகள் அப்படின்னு போயிருப்பாங்க. 2023ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா விருது, பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை நா பரமசிவம், பத்தமடை நா பரமசிவர்கள் கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராசர் விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது பார்த்தோன்னா உ பலராமன், உ பலராமன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டு மகாகவி பாரதியார் விருது, மகாகவி பாரதியார் விருது அப்படின்னு சொல்லும் போது கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் பழனி பாரதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 2023 பாவேந்தர் பாரதிதாசன் விருது அப்படின்னா எழுச்சி கவிஞர் மா முத்தரசு, எழுச்சி கவிஞர் மா முத்தரசு அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. 2023ஆம் ஆண்டு தமிழ் தென்றல் திருவிக்கா, தமிழ் தென்றல் அழைக்கப்படுவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா எஸ் ஜெயசீல ஸ்டீபன், எஸ் ஜெயஸ்ரீல ஸ்டீபன் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டு முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் விருது, முத்தமிழ் காவலர் விஸ்வநாத விருதுன்னு சொல்லும் போது ரா கருணாநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து மாவட்ட ஆட்சியாளர் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய தமிழ்நாடு அரசில் தொடங்கப்பட உள்ள திட்டம் தான் பார்த்தோன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், மாதந்தோறும் 4வது புதன்கிழமை. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். சரியா? கலெக்டர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு தாலுக் ஆபீஸ் இருக்குல்ல, தாலுக் ஏதாவது பார்த்தோன்னா வட்டாட்சின்னு கொடுப்பாங்க, வட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு தாலுக், அந்த தாலுக்குல போயிட்டு எவ்ரி மந்த் என்ன பண்ணிருப்பாங்க, 4th புதன். சரியா? ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு புதன்கிழமை, நம்ம 4வது புதன்கிழமை வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தாலுகாவோ போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கான குறைகள் வந்து பார்த்தோன்னா நிவர்த்தி பண்றதுக்கான அந்த இது பார்த்தோன்னா ரெடி பண்றாங்க. அடுத்து 1 கோடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி தகடுகளை, சூரிய மின் உற்பத்தி தகடுகளை பொருத்தும் திட்டம் சொல்லும்போது பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா, பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி அரபிக்கடல் பகுதியில் நடந்தது. அது எந்தெந்த நாடுகள் பங்கேற்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா, பிரான்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சாரி அரபு அமெரிக்கம், அதாவது பார்த்தோன்னா யுஏஇ அப்படின்னு போயிருப்பாங்கல்ல. அதை பார்த்தோன்னா இந்த கட்டா கண்ட்ரி அரேபிய நாடுகள், அரேபிய ஐக்கிய அமீரகம் அப்படின்னு போயிருப்பாங்க அந்த நாடுகள். அடுத்து பிம்ஸ்டிக் கூட்டமைப்பு 4வது பொதுச்செயலாளர் பொதுவேற்றவர் யார்? பிம்ஸ்டிக் 4வது பொதுச்செயலாளர் பொதுவேற்ற முதல் இந்தியர், முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா 4வது பொதுச்செயலாளர் பொறுப்பேற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தோன்னா இந்திரா மணி பாண்டே, இந்திரா மணி பாண்டே. அவர் என்ன பண்ணாங்க, பிம்ஸ்டிக்கோட கூட்டமைப்பு 4வது பொதுச்செயலாளராக முதல் பணியாற்ற இந்தியர். அடுத்து நாட்டின் முதல் அனைத்து மகளிர் சைனிக் பள்ளி திறக்கப்பட்ட இடம் சொல்லும்போது பிருந்தாவனம், மதுரா, உத்தரப்பிரதேஷ். சரியா? பிருந்தாவனம், மதுரா, உத்தரப்பிரதேஷ் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க சைனிக் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நவோதயா பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஆர்மி ஸ்கூல். அடுத்து உலக ஆயுத ஆற்றல் தரவரிசை, உலக ஆயுத ஆற்றல் வெப்பன்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 4 நாடு 2024 வரிசைப்படி டாப் 4 நாடுகள் பார்க்கும்போது முதலிடம் அமெரிக்கா, 2வது இடம் ரஷ்யா, 3வது இடம் சீனா, இந்தியா 4வது இடம். இந்தியா பார்த்தோன்னா வலிமையான கூட்டமைப்பு வந்து வச்சிருக்கிறது. அதனாலதான் உலக நாடுகள் என்ன பண்றாங்க, இந்தியா பார்த்து அச்சுறுத்தலாவே பயமாவே இருக்கிறாங்க. சர்வதேச அறிவியல் விழா அப்படின்னு சொல்லும்போது எங்க ஏற்பட்டது? 2023ஆம் ஆண்டு சர்வதேச அறிவியல் விழா எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபரிதாபாத், ஹரியானா. ஃபரிதாபாத்ல பார்த்தோன்னா ஹரியானால வந்து நடத்திருக்காங்க. அடுத்து தூய்மையான நகரப்பட்டியல் 2023 முதலிடம் பார்க்கும்போது இந்தூர், சூரத் 2வது. சரியா? மேக்சிமம் பார்த்தோன்னா இந்தூர் தான் இந்த இடத்த அதிகமா தக்க வச்சுக்குவாங்க. அவங்க தான் பார்த்தோன்னா தூய்மையான பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாங்க, மத்திய பிரதேசம். அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபசர் பி.ஆர். கம்போஜ். இந்த ஆண்டுக்கான எம்.எஸ். சுவாமிநாதன் விருது வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாரத ரத்னா விருது அவார்டு பார்த்தோன்னா இந்த வருடம் 5 பேருக்கு, இந்த வருடம் 5 பேர் கொடுத்துறாங்க. இதுவே முதல் முறை, இதுவே முதல் முறை என்ன பண்றாங்க, 5 நபருக்கு வழங்குவது. சரியா? 5 பேருக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் கொடுக்குறாங்க. அதுல 3 பேர் பார்த்தோன்னா 2 பேர் முன்னாள் பிரதமர்கள், ஒன்று சரண் சிங், ஒன்று பார்த்தோன்னா சௌத்ரி சரண் சிங் ஒருத்தர். அடுத்து பார்த்தோன்னா பி.வி. நரசிம்ம ராவ். இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா முன்னாள் இந்திய பிரதமர்கள், முன்னாள் இந்திய பிரதமர்கள். இந்த கர்பூரி தாக்கர் அப்படின்னு சொல்லும்போது ஒரிசாவுடைய முன்னாள் சிஎம், முன்னாள் சிஎம்மா இருந்திருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா எல்கே அத்வானி அப்படின்னு சொல்லும்போது அட் பிரசன்ட்ல இருக்கிற ஒரு எம்பி அவரு. சரியா? எல்கே அத்வானி பிஜேபியுடைய மூத்த உறுப்பினர், பவுண்டர் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் இடம் பிடிக்கப்பட்ட அவர் தான் பசுமை புரட்சி நாயகன், இந்திய பசுமை புரட்சி தந்தை அழைக்கப்படுகின்ற எம்.எஸ். சுவாமிநாதன் இவர் ஒருத்தர். ஸோ மொத்தமா பார்த்தோன்னா இந்த 5 நபர்கள் என்ன இருப்பாங்க, 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. ஜனவரி பிப்ரவரியில
கொடுத்தாங்க. ஸோ எங்க கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது கொடுத்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது 5 பேர் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பத்ம விருது 2024 எத்தனை பேர் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது 5 பேர் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று வை ஜெயந்தி மாலா, அடுத்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா நடிகை வை ஜெயந்தி மாலா, பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன், முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, அதாவது பார்த்தோன்னா முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வர், அதாவது பார்த்தோன்னா பதக் பீகார் அவங்க. அடுத்து தெலுங்கு நடிகர் பார்த்தோன்னா சிரஞ்சீவி. இவங்க 5 பேருக்கு பார்த்தோன்னா பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அடுத்து பத்ம பூஷன் விருது பார்த்தோன்னா 17 பேருக்கு, பத்ம பூஷன் விருது வந்து பார்த்தோன்னா 17 பேருக்கு கொடுத்துறாங்க. ஸோ அதில் முதல் நபரா பார்த்தோன்னா நம்ம இது வந்து பார்த்தோன்னா பத்ம பூஷன் சொல்லும்போது 17 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தேமுதிக தலைவர், ஸோ எல்லாருமே கேப்டன் என்று அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்து கௌரவிச்சிருப்பாங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருதுகள் மொத்தம் பார்த்தோன்னா 110 பேர். பத்மஸ்ரீ விருதுகள் மொத்தம் இந்த வருஷம் 2024 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் 110 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குடியரசு தின விருதுகள் 2024, குடியரசு தின விருதுகள் 2024 யாராவது கொடுத்துறான்னு பார்க்கலாம். முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற்றவர் அப்படின்னு சொல்லும்போது ஐஎம்எல் என்ற பூரணம், ஐஎம்எல் அழைக்கப்படுகின்ற பூரணம் அவங்களுக்கு தான் பார்த்தோன்னா முதலமைச்சர் விருது கொடுத்துறாங்க. அடுத்து சிறந்த காவல் நிலையம் பார்த்தோன்னா மதுரை மாநகர SS காலனி காவல் நிலையம். இதுதான் 2024 ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலைய பட்டியல முதலிடம் பிடிச்சாங்க. அடுத்து சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லும்போது விராட் கோலி இந்தியாவை பார்த்தோன்னா 4வது முறையில வாங்கியிருப்பாரு. ஒரு நாள் கிரிக்கெட்டை சிறந்த வீராங்கனை அப்படின்னு சொல்லும்போது சாமரி அட்டப்பட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா இலங்கை. இவங்க வந்து பார்த்தோன்னா சிறந்த விமன் கிரிக்கெட்டருக்கான அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்துக்காக. சிறந்த T20 கிரிக்கெட் வீரர் இந்தியா தொடர்ந்து 2வது முறையாக பார்த்தோன்னா சூரியகுமார் யாதவ், வெர்னோ ஸ்கை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியகுமார் யாதவ் அவர் வந்து ரெண்டாவது முறையா வாங்கியிருக்காரு. ஐசிசி விருதுகள் டிசம்பர் 2023, டிசம்பர் மாதம் 2023 வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. சிறந்த வீரர்னு சொல்லும்போது பேட் கம்மின்ஸ் ஆஸ்திரேலியா கொடுத்துருப்பாங்க. சிறந்த வீராங்கனை சொல்லும்போது தீப்தி சர்மா இந்திய வீராங்கனை. அதாவது பார்த்தோன்னா அடுத்து இந்திய குடியரசு தின விழாவில் 2024 கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இமானுவேல் மேக்ரான் சொல்லுவாங்க. ராமனுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் தான் என்ன பண்ணிப்பாரு, சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் குடியரசு தினம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா இமானுவேல் மேக்ரான் அவர்கள். அடுத்து கருத்தூர் அப்படின்னு சொன்னாக்கா வளர்ந்த இந்தியா ஜனநாயகத்தின் தாய் இந்தியா அப்படின்றதான் அதோடைய தீமா போயிருப்பாங்க. சரியா, அதோடைய தீம் அவங்க தான் பேசியிருப்பாங்க. அடுத்து குடியரசு தின விழாவில் முப்படை வீராங்கனைகளின் குழு அணிவிப்பு முதல் முறையாக பங்கேற்பு சொல்லும்போது கேப்டன் இந்தியா தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு போயிருப்பாங்க. முப்படைகளின் தலைமை தளபதிகளை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்தியாவின் அதிக கல்லூரிகள் உள்ள மாநிலம் சொல்லும்போது உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிடறாங்க. தமிழ்நாடு பார்த்தோன்னா 4வது இடம். இது அதிக காலேஜ் கணக்கு. உத்தரப்பிரதேஷ் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட்டு, அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் பார்த்தாலும் ஸோ மிகப்பெரிய ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொகையிலே சரியா அதிக யார் வச்சிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தா தமிழ்நாடு 4வது இடம். ஆனால் உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது உயர்கல்வி சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். உயர்கல்வி சேர்க்கை பொறுத்தவரை டிஎன் தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருப்பாங்க. சரியா, இவங்க வந்து பார்த்தோன்னா காலேஜ் அதிகமாக வச்சுருக்காங்க, ஆனால் அட்மிஷன் கம்மி தான். நம்ம ஊரில் காலேஜ் கம்மியாக இருந்தாலும் அட்மிஷன் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்து கேரள மாநிலத்தின் ஹரிவராசனம் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லும்போது பி.கே. வீரமணிதாசன். அடுத்து நேரம் தவறாக விமான நிலையத்தின் பட்டியல், நேரம் தவறாம விநாயகம் பட்டியல் பார்த்தோன்னாக்கா ஸோ முதல் இடம் அப்படின்னு கொடுக்கும்போது செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம், மியாமிபோலிஸ், அமெரிக்கா. அடுத்து 2வது இடம் பார்த்தோன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமானம். 3வது இடம் பார்த்தோன்னா பெங்களூர் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம். பெங்களூர்ல இருந்து பார்த்தோன்னா கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்பாங்க. பிரிக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆல்ரெடி 5 நாடு இருந்துச்சு, 5 நாடுகள் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இதுதான் பிரிக்ஸ் நாடு கூட்டமைப்பு. வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் கூட்டமைப்பா வந்து பிரிக்ஸ் பார்க்கப்படுறது. ஃபர்ஸ்ட் பிரிக் இருந்திருக்கும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா உள்ள சேர்த்திருப்பாங்க. கடைசியா 2024 என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ பிரிக்ஸோட மாநாடு நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டில்
முதல் முறையான கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோன்னா முதல் முறையா நேரடியாக நடைபெற்றிருக்கும். அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடைபெற்றது. அப்போ நிறைய நாடுகள் என்ன பண்ணும், ஒரு 6 நாடுகள் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நாடுகள் கோரிக்கை கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு நாடு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ 5 நாடுகள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு புதுசா சேர்க்குறாங்க. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 5 கட்டாக் நாடு, 5 கட்டாக் சவுதி அரேபிய நாடுகள் வந்து சேர்றாங்க. ஸோ ஆல்ரெடி 5 இப்போ 5 மொத்தமா 10 நாடு. இப்போ பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் உள்ளதுன்னா 10 நாடுகள் உள்ளது. 10 நாடுகள் வந்து உள்ளது. 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அரவிந்த் பணக்காரியா. அரவிந்த் பணக்காரியா இவர் தான் என்ன பண்றாரு, 16வது நிதி ஆணையத்தின் தலைவர். இது நிதி ஆணையம் வேற, நிதி ஆயோக் வேற, சரிங்களா? அடுத்து இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் இணைக்கப்படுவது லக்னோ யூபி. அதாவது பார்த்தோன்னா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கான கேள்வி, இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்து பார்த்தா எல்லா துறையிலும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செயற்கை ஆசிரியை கொண்ட முதல் பள்ளி, இந்தியாவின் முதல் பள்ளி எங்க எந்த 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 மாநிலத்தில் காணப்படும், எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தோன்னா செயற்கை ஆசிரியை கொண்டு பாடம் நடத்தப்படுகிறது. அந்த ஆசிரியர் பெயர், அந்த செயற்கை ஆசிரியர் பெயர் மற்றும் அந்த ஆசிரியர் பணியாற்றக்கூடிய மாநிலத்தின் பெயர். இந்த கொஸ்டின் ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் முதலிடம் பிடித்த நகரம் சொல்லும் போது சென்னை. மக்கள் தொகை பார்த்தோன்னா 10 லட்சத்துக்கு மேல இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு பார்த்தவங்களுக்கு சேஃபா தான் இருக்குது. ரொம்ப லோயஸ்ட்னு பார்த்தோன்னா டெல்லி தான் வருவாங்க. எப்பவுமே பார்த்தோன்னா பின்தங்கிய நகரமாக டெல்லி தான் வரும். மக்கள் தொகை 10 லட்சம் கீழ் உள்ளவற்றில் முதலிடம் பிடித்த நகரம் பார்த்தோன்னா திருச்சி. 10 லட்சம் கம்மியாக பார்த்தோன்னா திருச்சி வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அதை பிடிச்சிக்குது. நாட்டின் மிக நீளமான கடல் பாலம் பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் உள்ளது. இது வந்து பார்த்தோன்னா சிவரி டு நவசேயா, சிவரி டு நவசேவா அப்படின்னு இடத்துல பார்த்தோன்னா மொத்தமா 21.8 கிலோமீட்டர் பார்த்தோம்னா இருப்பாங்க பாலம் வந்து போட்டுக்கிறாங்க. ஒரே ஆண்டில் 100 சைனர் அடித்த முதல் வீரர் யார் அப்படின்னு சொன்னா முகமது வசீம், யுஏஇ அணி கேப்டன், சரியா? அடுத்து தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவர் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா. தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் நிர்வாக தலைவர் யாரு இருப்பான்னு பார்த்தோன்னா சஞ்சீவ் கண்ணா இருக்காரு. பிசிஐசிஐ விருது முன்னாள் கேப்டன், அதாவது பார்த்தோன்னா பிசிஐசிஐ விருது வழங்குறது பார்த்தோன்னா சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனை விருது. சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனை விருது வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தோன்னா யார் யார் கொடுத்துருக்காங்கன்னா முன்னாள் கேப்டனுக்காக பார்த்தோன்னா ரவி சாஸ்திரி, முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி, முன்னாள் விக்கெட் கீப்பர் பார்த்தோன்னா ஃபருக் இன்ஜினியர். இவங்க 2 பேருக்கு பார்த்தோன்னா சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனை விருது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் அறிமுகமான மிக இளம் வயது வீரர் அப்படின்னு சொல்லும்போது வைபவ் சூரியவர்ஷினி. இவங்க வந்து பார்த்தோன்னா 12 வயசு 284 நாட்கள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 13 வயசு கூட இல்லை, ஒரு டீனேஜ் குழந்தை தான் பார்த்தோன்னா. இது குழந்தைனே சொல்லலாம், நம்ம இளம் வீரர் அவங்க தான். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் அறிமுகமான மிக இளம் வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷி. 12 வயசு 284 நாட்கள் தான் ஆயிருக்குது, சரியா? பீகார் அந்த எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போட்டிக்கு ரஞ்சி கோப்பையை விளையாடுறாங்க. 6வது கேலோ இந்தியா போட்டி, 6வது கேலோ இந்தியா போட்டி 2024 நடைபெற்ற இடங்கள் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. இந்த பார்த்தோன்னா நாலு சிட்டில வந்து இந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 6வது கேலோ இந்திய போட்டியில் வென்ற மாநிலம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தமிழ்நாடு செகண்டு, ஹரியானா தேர்டு. கேலோ இந்தியா விருதுகள் இது வந்து பார்த்தோன்னா 6வது இந்திய கேலோ விருதுகள் வென்ற முதலிடம் பிடித்த மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது இடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு, 3வது இடம் பிடித்த மாநிலம் ஹரியானா. அடுத்து அல்டிமேட் கோகோ லீக் 2வது சீசன், அல்டிமேட் கோகோ லீக் 2வது சீசன் பார்த்தோன்னா காட்பாக்கில் வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் ஜெயிண்ட் அணி வின் பண்ணிருக்காங்க. சமீபத்தில் கெஸ்போசாட் செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய நாடு எது அப்படின்னா கெஸ்போசாட் அப்படின்ற செயற்கைக்கோள் நிலைநிறுத்திய நாடு இந்தியா. இது பார்த்தோன்னா கெஸ்போசாட் என்ற செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. கோல்டன் குளோப் விருது தொடர்புடைய நாடுன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா. இந்தியாவின் கோல்டன் குளோப் விருது நாயகன் அப்படின்னு சொல்லும் போது ஏஆர் ரஹ்மான் 2022 எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. காந்தி ஏ லைஃப் ஆஃப் 3 கம்பகைன்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோன்னா எம்ஜி அக்பர் அண்டு கே நட்வர் சிங். ஸோ அடுத்து 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா எம்எம் நரவனே, சரியா? ஓகே, இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வீடியோ போகிற சேனலை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சொல்கிறேன், நேரம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே நேரம் தான், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான்ங்குது. சாதனையாளராக இருந்தாலும் சரி, அவன் தோற்று போகிறவன் இருந்தாலும் சரி, இல்லை வெற்றியாளர் இருந்தாலும் சரி, இல்லை நான் திரும்ப போராடிட்டு இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியாளாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி,
யாராக இருந்தாலும் சரி, நேரம் 24 மணி நேரம் தான். எவன் ஒருவன் நேரத்தை சரியாக பயன்படுத்துறானோ பிரசன்ட் சிச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ பிரசன்ட்ல வந்து ஜாலியா இருக்கிறவங்க அவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற சிச்சுவேஷன் ஏற்படுத்தும். ஸோ இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு உழைங்க. உழைப்பு அப்படின்றது உங்களுக்கான மூலதனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உழைப்பு மூலதனம் முக்கியமான கான்செப்ட். இங்க இன்வெஸ்ட் பண்ண போறது என்னன்னு பார்த்தா உங்களுடைய பிரெயினை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. உழைப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண போற, படிக்க போற. ஸோ நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க. ஒரு நல்ல ஜாப், உங்க கனவுக்கான வேலையை நீங்க வந்து வாங்கி வரீங்க. ஸோ இது உங்களால மட்டும் நிக்காது, உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அது இது மிகப்பெரிய பயனுள்ள ஒரு அமைவா இருக்கும். சரியா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, குடும்பத்தை கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்க கூட தோள் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கும். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட, இன்னொரு வீடியோவோட அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.